ஓகேன்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா கட்டர்பாறை போடுறதுக்கு ஒன்றுமே வண்டியை விட போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிட்டோம், முன்னாடி கரணி தான் கழட்டிட்டோம், காற்று 50 பாயிண்ட் வச்சுட்டோம், பேட்ரி பாக்ஸு மூடி கழட்டிட்டோம், செட்டை கழட்டிடலாமா அப்போ? அதுதான் மாமா வேணும். அப்புறம் கூட அப்புறம் ஏற்றிக்கலாமாம்மா. பின்னாடி இருக்கிற கை செட்டெல்லாம் உருவிட்டோம், 2 கை செட்டையும் கழட்டிட்டோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ நான் கொண்டு போய் விட்டுட்டு மட்டும் வர்றது. மறுபடியும் வந்து இது ஒரு 3-4 டேஸ் 5 டேஸா 6 டேஸாக சொல்கிறாங்க. அதனால் எல்லாம் சேர்த்து ஒரே வீடியோ உங்களுக்கு கொடுக்குறோம் ப்ரோ, டெலிவரி எடுக்கிறதோட. அவ்வளோ போகலாமா? எடு, நானும் வரட்டா? நடந்து வரும்னான்னு கேட்டேன். ஓஹோ, இருக்குது போதும். நேற்று 2000 அடித்தேன். நேற்று எங்கே ஓட்டவே இல்லை, முந்தா நேற்று அடிச்சிங்க. முந்தா நேற்று மொத வண்டியை வேலை செய்யும், உனக்கு வேலை செய்யும். மொத வண்டியை பிடிச்சி இத்தனை நாள் இருக்கிறது இப்போ தான் ப்ரோ ஃபஸ்ட் டைம். என்றைக்குமே வண்டி இருக்கும். ஓகேன்பா, அடுத்தது ஃபிட் பண்ணுறத பார்ப்போம். நீ கிளம்புது போயிட்டுருக்குது. இன்னொரு 4 மணி நேரத்தில் போயிடும், கிட்டத்தட்ட போயிட்டோம். ஓகேன்பா, நாங்கள் வண்டியை கொண்டாந்து விட்டு இன்னையோட எத்தனை நாள் மாப்பிள்ள ஆகுது? புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை விட்டுட்டு போனோம்டா. வெள்ளிக்கிழமை? ஆமாம், போன வாரம் வெள்ளிக்கிழமை. திங்கக்கிழமை 3 நாள் தான் ஆகுது ப்ரோ. எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. அதை கட்டர்பார் ரெடியாக இருக்குது. இந்த மிஷின் தான் நம்மளுது. இத்தனை மாப்பிள்ள அது வந்து ஜாண்டியர் காத்துறது, இது வந்து நம்ம மிஷினு. எல்லாம் ஜாண்டியர் தான், நம்மளது ஒன்று தான் மகேந்திரா. மிஷினும் வந்துருச்சு, பெட்டுக்கும் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பேட்ரி பாக்ஸு தான் கொஞ்சம் எந்த இடம்னு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாங்கிறாங்க. அது நாம் வந்து கரெக்டாக சொல்லிக்கலாம். அவரே கேட்பார். மேக்ஸிமம் இந்த பக்கம் அவர் ரெடி பண்ணி போடுறதுக்கு ஐடியா பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அப்புறமேட்டு பெட்டு இங்கே ரெடி ஆகிடுருச்சு. எல்லாம் பெயிண்ட் அடித்து டார்க் கிரே கொடுக்க சொல்லிட்டோம். ஓகேவா? அங்கே பாரு, டார்க் கிரே பெட்டு நல்லா இருக்குதா மாப்பு? சூப்பர். எதுவும் கிராக்காவாக இருந்தால் போதும். அக்காவது எல்லாம் ஓரளவுக்கு தாங்கல் போட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கெல்லாம் தாங்கல் போட்டிருக்குறாங்க. புல் செடியும் போடாது. பிளேட்டும் பெருசு மாப்பு, ஜாண்டியரோட பெரிய பிளேட்டு மாப்பு. இது ஜாண்டியர் இன்னும் சின்னத்தான் மாப்பிளுக்குது. அதில் போய் பாரு, அதில் பெட்டு அந்த ஜோடி மொத்தம் 10 ரூபா. பெட்டு வந்து இது எந்த பெட்டு சைஸ் ஒன்று தான் இருக்கிறதுலே வந்து மீதி வண்டிகளாக இதோட கட்டா இதோட நம்மளது ஒரே பட்டை இல்லை. என்ன ஒரு சுஸ்டான காரியம்னா, ஜாண்டியரில் வந்து 10,000 ரேட்டு கம்மி, நம்மளது மகேந்திராவில் போகிறது ஒரு 10,000 சேர்த்தி அதிகம். நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். நாளைக்கு எப்படியோ முன்ன பண்ண விடுறோம், ஏதோ ஒரு ஃபீட் பிரேக்லேயே படுது, ஏதோ ஒன்று படுது, ஏதோ ஒன்று தவறிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? இதெல்லாம் செல் ஆகிட்டோம். பின்னாடி செயினில் தைக்கிறது, இதெல்லாம் இந்த பிட்டு பிட்டு ஜாமானம். செயின் டைட்ரு, இது வந்து லென்த்து சாப்பிட்டு அவ்வளோதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம குட்டி சைலன்சர் பாரு இங்கே கிடக்குது. நம்மளது எங்கே எல்லாம் தான் அங்கே இருக்குது பாரு. நம்மளுக்கு பார்த்தாவே கண்ணு பேசணும் ப்ரோ. நம்மளுக்கு தானே அது, நம்மளுக்கு தான். பக்கத்துக்கு எவ்வளோ நீடுது, கிட்டக்கிட்ட போட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நீட்டி போட்டிருந்தாங்க சரியாக இருந்திருக்கும். பக்கத்துக்கு 1/2 அடி தாண்டா எக்ஸ்ட்ரா ஆகுது. இதுக்கு துளி ஊண்டு அந்த 1/2 அடிக்கு ஒரு பிட்டை போட்டுக்கிட்டுக்கிறதுக்கு ஒரே இந்த ஹோல்ஸ் நமக்கு தான் போட்டிருப்பான். இது போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல இது உட்காரும் சாப்பிட்டு சுற்றுதில்ல, அதா கரெக்டு. இந்த இடத்துல சாப்பிட்டு சுற்றுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து அவர்
கொடுத்து எக்ஸ்டன் பண்ணுறதுக்கு தான் 2 பக்கமும் 2 ஓட்டை கொடுத்து வச்சுக்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் சாப்பிட்டு உட்காருதா இந்த பக்கம் உட்காருதான்னு தெரில. ஏன்னா இந்த பக்கம் 2 ஓட்டை கட்ட போட்டு வச்சுக்கிறாரு. அதில் தான் உட்காரோம், பெரிய பேரிங் வரும், இங்கே தான் உட்காரோம். சரி ஓகே, எங்கே உட்காந்தாலும் கவலை இல்லை, அவர்கிட்ட சொல்லியாச்சு. அதிலிருந்து நம்ம ஆங்கிலிருந்து பக்கத்துக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட சொல்லிடலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ, அவ்வளோதான். அது அன்னைக்கு விட்டேன், இப்போ விட்றது அது அன்னைக்கே தப்பு பண்ணிவிட்டேன். வேணும்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத போச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் ரொம்ப கிட்ட இருக்குதுல்ல, 1 இன்ச்சு விட்டாலும் இவ்வளோட வருமா? அப்போ நமக்கு இங்கே வரலாம் விடலாம், டயரை மட்டத்துக்கெலாம் வராது, இவ்வளோட முடிஞ்சு போயிடும். நம்ம டாப்பு இந்த இடத்துல பேரிங் பேட்டரி இருக்கிறதா இப்படி கொஞ்சம் வைக்கலாம், கொஞ்சம் உள்ளே சாஞ்ச மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஸ்டடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ, அவ்வளோதான். எங்களுடைய கரெக்ஷனை சொல்லிட்டோம். அவர் சேனல் எடுக்கும் போது சொல்கிறேன்ட்டார், அதை மட்டும் சொல்லிட்டாருன்னா வேலை முடிஞ்சுது. கேட்டுக்கு போனால் தான் ஆங்கில் எடுத்துகிட்டு வர முடியுமா? நம்ம ஆங்கில் டேப் கிடக்குதுன்னு பாரு, எத்தனை அடிக்குன்னு போயிருந்தா இதில் வேலை போனால் கூட எடுத்து வந்து கொடுத்து வரலாம். இது கட்டுற பாரு, இன்னும் நாளைக்கு வந்தாவே ஏற்றி போடுவோங்கிறாங்க, வந்து பார்த்துக்க. நம்மளது குட்டை போல்ட்டு, அவங்க வளர்த்தி போல்ட்டு போட்டுருக்குறாங்க 2 போல்ட்டு. ஓகேன்பா, இதில் இருந்து தான் ஜாயின் பண்ணி எடுப்பாங்களாட்டுக்குது. நம்ம ஒரு எலிவங்க ஒன்று இருக்குது, அது எலிவங்க வீட்டுக்கு போய் தான் ப்ரோ அடைக்கணும், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த பேட்ரி பாக்ஸ் மட்டும் இந்தானே செட் பண்ணிட்டா பரவாயில்ல. எது அதுதான் நம்ம வெத்தலை போட்டியே. அந்த பேட்ரி பாக்ஸ் தான் கொஞ்சம் அந்த பக்கம் வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. நான் கொஞ்சம் தூக்கி போட்டுடலான்னுங்கிறேன், பார்க்கலாம், ஏதோ ஒன்று ஐடியா பண்ணுவோம். இந்த பேட்ரி பாக்ஸ்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டாங்க ஊருக்கு. நம்மளது பேட்ரி டூல்ஸ் பாக்ஸு எல்லாம் பொறுக்கி உள்ளே போட்டாங்க. இது நெட்டு ஒன்று கூட வரலையாமாப்பில், அந்த பிளாஸ்டிக் நெட்டு போட்டிருந்தாங்கள்ல, அதெல்லாம் ஒன்று கூட நம்மளுக்கு வரலையாம். எல்லாம் மறை க்ளீன் தாங்க பண்ணனேன் அப்படின்னு. இதெல்லாம் மரம் போட்டிருக்காங்கதா, மரம் போடல, மறை சுத்தம் பண்ணாங்களாம். ஆகும்போது இதுக்கு தான் மாப்பிள்ளை இப்படி வந்து இது ஒட்டி போக முடியாதுன்னு சொல்லி தான் இப்படி வந்து பிளேட்டை வந்து நீட்டி இந்த இடத்துல கொஞ்சம் புஷ்ஷு கொடுத்து இப்படி நீட்டிட்டாங்க, அகலமாக்கிட்டாங்க. புஷ்ஷு கொடுத்துருக்க மாட்டாங்க, இப்படி வந்து இப்படி வளைஞ்சு இப்படி போயிடும். ஒட்டில் அதுக்கு ஒரு பீஸ் அடாப்டர் கொடுத்துக்கிறாங்க பாரு, கொஞ்சம் வெளியே வர மாதிரி. புரியுதா? எங்கே புரியல, இப்படி வந்து இப்படி வளைஞ்சு வருமாம்மா, இப்படி வந்து இவத்துலேருந்து ஒட்டாது, அதுக்கு ஒரு அடாப்டர் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறமேட்டு தான் அந்த பிளேட்டு போய் உட்காரும். எங்கே அது? ஓகே நண்பா, ஆப்பிளுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, கிளியர் பண்ணுறோம். இந்த பிளேட் இருக்குதுல்லம்மா இப்போ, அதுதான் அங்கே கிளச்சில் உட்காரும், அதுக்கு மேலே தான் இது உட்காரும். இதுவும் அப்படி தானே? ரெண்டுமே அதே டிசைன் தான். ஆனால் பிளேட் நல்லா ஆரஞ்சு பிளேட்லேயே போட்டாங்க. இதை மட்டும் பக்கத்துக்கு இவ்வளோ நீட்டு இருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும், வேலையாக முடிஞ்சிருக்கும் நமக்கு. சரி ஓகே, பார்த்துக்கலாம். இந்த எதுக்கு ஊற்றில் சாணி பிடிச்சிக்கிறாங்கன்னு தெரில, மாட்டின வாட்டி தான் தெரியும். ஓகே ப்ரோ, அடுத்தது நாங்கள் ஃபிட்டிங் பண்ணுறத வந்து பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். நாங்கள் இதோட முடித்து கொள்கிறோம். வேறு வண்டி எல்லாம் வந்து ஜாண்டியர் தான் இருக்குது. மையம் அது டாக்ஸ் 4 அங்கெல்லாம் போகாத மாப்பிள்ள, நம்ம வண்டிக்கிட்ட போகிறதோட கிட்ட ஆள் இருந்தாருன்னா கூட பரவாயில்ல, ஒரு ஆள் இல்லை. அது கிரவுண்ட் தான் மாப்பு. நம்ம கட்டுற பாறை மட்டும் பாரு நல்லா இருக்குதானு. அக்ரோ கட்டர் கம் ரேக். இதில் ஏதோ அடிபட்டுருக்க மாட்டேங்க மாப்பிள்ள, பெயிண்ட் டச் பண்ணிக்கிறாங்க. சேடாகி போச்சு. சேடானது இதே கலரானு தெரில, என்னதான் இருந்தாலும் குங்கும கலர் வைக்கா செமையாக இருந்த வண்டிக்கு மேட்ச் ஆகும் அந்த கலர். ஜாண்டி இருக்குது ஒன்றும் ஆல்ட்ரே இல்லையாட்டுக்குது, எல்லாம் மிஷின்லாம் ஒன்று தான், பெட்டு தான் மேட்ரு. எஸ் டிஃபினெட்லி டிஃபினெட்லி அங்கே கொடுத்துடலாம். எங்கே கம்பியிலையா? அது அங்கே தான் வச்சிருந்தேன், ஆல்ரெடி புட்டுக்கிட்டு போயிடுச்சு. சரி, வந்தது வேலை அமோகமாக முடிந்து விட்டது, கிளம்பலாம்.
நாளைக்கு வந்துருக்கலாம் மாட்டேங்குது, தப்பு பண்ணிட்டோம். நாளைக்கு வந்திருந்தீங்கன்னா பீஸ் சொல்லியிருக்க மாட்டீங்க, எல்லாம் ஃபிட்டிங்கே போட்டிருப்பாங்க. சரி ஓகே, சரி வைப்பலாம். ஒரு பெஸ்ட்டு அதுன்னு நாளைக்கு வந்துட்டு இப்போ பேட்ரி பாக்ஸ் இல்லைனா இப்போதைக்கு இது வைக்க சொல்லுங்கள், நான் பெட்டு நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெட்டெல்லாம் வண்டியில் ஏறி இருக்குது. இன்னொரு சில்லற வேலை இருக்குது, ஸ்டே கொடுக்கணும். பேட்ரி பாக்ஸ் எடுத்து இந்த பக்கம் கொடுக்குற வேலை இருக்குது. அதுதான் ஏதோ ஒரு ஆல்ட்ரு பண்ணணும். அப்புறம் இன்னும் ஒரு 2 நாளில் வேலை ஆயிரும்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருக்கு. பின்னாடி செட்டிங் இதை பல்ல போட்டால் வேலை முடிஞ்சிருக்கும். பெயிண்டிங் கீழே வர பார் வந்து பெயிண்டிங் ப்ராசஸ் ஆகிட்டுருக்குது. அவ்வளோதான், நம்ம கட்டுற பாரு இங்கே நிற்கிது. இந்த தலையோடு இணைய போகிறது. இந்த தலை இந்த முண்டத்தோடு இணையப்படுகிறதா, அப்படி தானே சொல்லுவாங்க. இந்த தலை இந்த உடம்போடு இணைய ஓகேண்டா. இன்னைக்கு வேலை எந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க, மாற்றிட்டாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா? அப்போ கட்டுறது ஐடியா பண்ணிக்கிட்ட இடம் அப்படியே வருஷம் அதில் அதான் மாட்டேன் பேக் வச்சுருக்காரு கம்ப்யூட்டர், அங்கன்னா உள்ளே போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஓசை கம்பெனி ஃபிட்டிங் தான் கம்பெனி இங்கே போட்டு இதை வந்து வீட்டில் இருக்குல்ல வச்சு மாற்றி போட்டு போயிடலாம். அதெல்லாம் இன்னும் போய் சில்லற வேலையெல்லாம் இருக்கிறத செஞ்சுக்கலாம். ஓகேன்பா, அவ்வளோ எல்லாமே வேறு அளவுக்கு வேலை முடிஞ்சுது. இப்போ போட்டுட்டு பார்த்தா ஓட்டி பார்த்தா தீர்ந்து பேட்ரி பார்த்து இந்த இடத்துல இருக்காது. சைன் லாக் போடல. கடைங்களோட அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் ஹைட்டு தூக்குறது ரொம்ப ஹைட்டு எழுந்திருக்கிற மாதிரி இருக்குது. பம்பு ஓ இப்போ வரதெல்லாம் பம்பு ஹைட்டு சேர்த்துட்டாங்க. இந்த வரப்பில் இடிக்கிற வேலை இருக்காது.
ஃபோட்டோ எடுத்துட்டியா மற்ற ஓகேன்பா அவ்வளோதான் எல்லாம் மாட்டி ரன்னிங் பண்ணியாச்சு. இந்த நாள் சரியில்லை, அதனால் இன்னொரு நாளைக்கு வந்து நல்ல நாள் பார்த்து ஃபிட்டிங் ஆகிடுச்சு. ஃபிட்டிங் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு அவங்க போட்டுறாங்க ப்ரோ. நாளைக்கு வந்து நாளைக்கே நாளானிக்கே நல்ல நாள் என்னைக்குன்னு பார்த்து டெலிவரி எடுத்து நம்ம கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். அப்படிதான் பணம் தான் கட்டணும். நல்லா கற்றுக்கு இந்த சவுண்டு கீழே வராது, இதே கம்மி. பிளேடு கொஞ்சம் ஆயில் விட்டால் நல்லாயிருக்கும். டைட்டாக கொடுக்குங்களா? சவுண்டு ரொம்ப சவுண்டு வந்து இந்த சவுண்டு வரும். குறையும் இந்த ஆயில் உள்ளலாம் இல்லை. டைட்டு யாருமே போடுறதில்ல, நீங்கள் தான் டைட்டு போடுறீங்க. அதில் இழுக்கிற டைட்டரோட இதுதான் பெருசு. ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. இனிமேல் டெலிவரி எடுக்கிறப்ப வீடியோ பார்க்கலாம். அடுத்த வண்டியை ரெடி பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க, நம்ம டெலிவரி எடுக்கிறத பார்ப்போம். ஓகேன்பா, இதுக்கே நான் 5-6 பிட்டை எடுத்து அந்த வீடியோ நாங்கள் ஒன்று சேர்த்திருக்கிறோம். அப்புறம் அதுக்காட்டி ஃபோட்டோ எடுக்கிறேங்கிற பேரில் என்னென்ன பண்ணியிருக்கிறேன் பாருங்க. ஓகேன்பா, இன்றைக்கி தான் டெலிவரி வேலை முடிஞ்சுது. வண்டி வாட்டர் வாஷ் பண்ணி கொடுப்பாங்க, அதுங்காட்டி எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு கொடுப்பாங்க. பெட்டு கரெக்டாக இருக்குதுமா ஆனந்து? வாட்டர் வாஷ் ஒரு அடி அடிச்சு விட்டு அடி எடுத்துக்க வேண்டியதான். ஓஜி படமாக கழட்டி விடலாம் போ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெட்டு ஹெவியாக போட்டேன். இதுக்கு மேலே நம்ம கையில் தான் இருக்குது.
ஆ போதும் அப்படியே எடுத்து இறக்காத தூக்கி இருக்கட்டும். ஆ அது இது ஒரே ஹைட் தானே மாதிரி இதில் ஹைட் ஆகுதா? ஆமாம் மறைக்குது. ஒரு வரப்பு ஏறுறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். தண்ணி போட்டு விட்டாரு டேங்க் ஏறுது. இப்போ துண்டை கொடுக்குறியா? செல்ல கொடு. நீ இறங்கி வந்து சரி ஒட்டிந்துரு. ஒடியாந்துருப்பா இருந்தா நல்லா மேலே தண்ணி அடிச்சு போடுவான், மோட்டரை போட்டு விட்றான். அப்புறம் அவசரத்துக்கு ஓடி போய் நிறுத்துவாங்க. இன்னைக்கு நீ போகுதானு தெரியல. போகும்போதா ரிட்டர்ன் தண்ணி இதில் போட்டிருக்கிறாரு. இழுக்கிறதே இதில் தான் இழுக்க மாட்டேங்குதுடா. ஏன்னா நமக்கு ஒரு மடம் செஞ்சால் இவங்களுக்கு எத்தனை மடம் செய்யும். என்னாச்சு? எறும்பு குழி. போதும் போதும் தானே. அப்படியே மக்காட்டு மேலே அடிச்சு விட்டு அந்த பக்கம் போ. ஏய் ஏய் நான் யார் யாருன்னு சொன்னது ஆஃப் பண்ணிடலாமா? ம் போதும். அந்த ஒரு இதுலேயே மாட்டி விடு. வீட்டில் தண்ணியாக இருக்கும். அதிலே மாட்டி விட்டுருமா? இல்லை எதில் இருந்துச்சு அதுலேயே மட்டும் இந்த மாப்பிள்ள துண்டு ரொம்ப அதுக்கு தான் மாமா உடைக்கிறதுக்கு தான். தோட நீ அப்புறம் ஏறிக்கோ சமீர். அலை ஈரமாக இருக்குது. அஜித் ஆக்கிட்டு வரட்டும், மண்ணெல்லாம் ஆக்கிட்டு வரட்டும், அப்புறம் ஏறிக்கலாம். போ மாப்பிள்ள, அப்புறம் செப்பல் தொட்டுக்கலாம். அப்புறம் செப்பல் தொட்டுக்கலாம். போ தள்ளிச்சாமி. நீ அப்புறம் ஏறிக்கு வா. வேணாம் வா. ரோட்டில் போகும்போது நீ இங்கே என்னடா இங்கே இவ்வளோ சேராது. கழுவி விடலையாத? நானும் பிடி சொன்னல. ஏதோ வேஸ்ட் இருந்தால் கொடுங்க. வீட்டில் வேஸ்ட் இருக்குமே. சரி வேணா விட தொடச்சிக்கலாம். போ அவருக்கு துணி ஒன்று வாங்கிக்கலாம். போ. ம் பார்த்துக்கலாம். போ. அப்புறம் போய்க்கலாம். பா இப்போ 16 ஜெயிச்சிட்டா கரகரங்குது. இதெல்லாம் 40 வச்சுக்கிட்டா சும்மா இழுக்கவே இழுக்காதாட்டுக்குதே. இவர் என்னங்கிறாரு, மகேந்திராவில் ஓட்டிட்டுலாம் ஜாண்டியர் இதுக்கு வந்து நல்லா இருக்காது. கிழக்க திருப்பி பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியே இருக்கு. அப்பளோட வந்திருக்கிறார். எடுத்துருவா கட்ட முதலாளிக்கிறாரு. வேஸ்ட் வாங்கிட்டு வரியா? கடைக்கு போயிட்டு வரியா? வேஸ்ட் வாங்கிட்டு ம் எதுக்குன்னு தெரியும். ரோடு கட்டுங்க, அதுக்கு அந்த மாதிரி ரோட்டில் கீழே வேணால் வீட்டில் கட்டிக்கலாம். கட்டிங்க அப்புறம் அவுத்து வண்டியில் கட்டி. இல்லை நான் அப்போ கோயிலுக்கு வாங்குறோம்ல, இந்த பக்கம் அதிகமாகுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கிட்டு கம்பி தானே நான் விட்டு
இங்கே ஒருத்துக்கு நான் கம்பி நான் ஒன்று தான் வரும். கட்டாக மாமா. நீங்கள் சென்டருக்கு வர மாதிரி இது நேரம் வர மாதிரி இது பண்ணி அவன் எடுத்து கட்டணும். அப்படி அப்படியே கட்டணும். அப்படி கட்டு. எக்ஸ்ப்ளாய் நீ இதுக்கு தான் போடுவோம் 3 முடிச்சு. அண்ணா சிவப்பும் கத்தியும் கொஞ்சம் கொடுங்கண்ணா. அவருக்கே விட அவர் தான் எடுத்து போடணும். ஓ சரி சரி வாட்டு விடு. வாங்கி கை எடுங்க. இந்திரா கை எடுத்துக்கலாம். கை கை எடுத்துக்க. ஏன் இல்லை. அந்த மாதிரி தூக்கிடுவேன். ஓஹோ தூக்குனா மேலே போவோம். இந்த மாதிரி இல்லை மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எங்கே என்ன ஒரு மூளை. ஆனால் மாலை நல்லா இருக்கு. ஏப்பா செலெக்ஷன் பண்ணது யாரு? மாலை சூப்பராக இருக்கு. ஆனால் லாங்காக அவனுக்கு சூப்பராக தான் இருக்கு. இப்போ இது எங்கே சொருவி விட்டுருந்தாரு? இது எங்கேயும் சொருவினாரு. வெய் வண்டியில் ஒன்று வையே. அதை வயலில் சுற்றுறது. அதானா நீ வச்சிங்கன்னா இது 2 நான் வண்டியில் வச்சுக்கேன். இந்த பக்கத்தில் 2 வேலுக்கு வையே. நேர் பண்ணுமா இல்லை அப்படியே எடுத்துக்கலாம்? அப்படியே வை. எடுக்கும்போது அப்படி தான் எடுக்கணும். அது கீழே போனால் போயிட்டு விடு. கட்டு கட்டு. குடினா நான் தூய் மட்டும் போட்டுறேன். நான் பிடிச்சிருக்கிற மாப்பிள்ள வந்து கட்டுறது தான் இருக்கான். ம் வாணா ஏய் என்ன பண்ணுற? முடியெல்லாம் பிடிச்சி இங்கே அந்த வேலையை தான் பண்ணுண்ணா சங்ககிரியில். ஆமாம் இல்லை இப்போ ஓகே. நம்மள வண்டி சாவி எடுத்தா சாமி அதான் மறந்துட்டோமே. அவர்கிட்ட கொடு. சாமி இந்தப்பா எப்படி கேமரா கேமரா காட்டுறது. இது எப்படி இல்லை வண்டி வெளியே வாங்க சாமி. அப்படியே பிடிச்சிட்டு இந்த கேமரா எவ்வளோங்கண்ணா? 40,000ண்ணா. எடுங்க மாமா. எடு பரவாயில்ல. எடுங்க வாங்க. ஓய் எடு.
இழுகுது பேட்டு சங்குதா. ஏன்டா இப்போ இவங்க ஐடியிலேயே செல்லு போட்டிருப்பாங்க. அதில் ஐடியிலேயே 2 3 நாளாக போட்டிருப்பீங்க. அது குவாலிட்டி பண்ணிக்கலாம். அது என்ன 10 நிமிஷம் வேலை. லாக் போட்டு விட்டுருக்கேன். வேறு ஏன்னா 18,000 போட்டு டயர் எடுக்கும். இதுக்காச்சு லாக் போட்டு விடுறா. அதெல்லாம் கரெக்டாக போடணும். ஓடி எடுத்து வண்டி தானே மாற்றி இருக்குது. கட்டுற மாதிரிலாம் ஒன்று தானே. இப்போ தானே வளர்றோம். அதெல்லாம் அப்புறம் ஃபியூச்சரில் பார்த்துக்குவோம். ஃபியூச்சர் வருங்காலத்தில் பார்த்துக்குவோம். அதெல்லாம் 2 நாளைக்கு அடிச்சதுன்னா சரியாக போயிடும். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னா பாருங்கள். சரி, நான் ஃபீல்டு ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு லைனுக்கு வரேன். இதில் எடுக்கிற வீடியோ அது வீடியோவே வரும். எல்லாத்துக்குமே தெரியும். வீடியோவில் உங்கள் கான்டாக்ட் நம்பர் போட்டு கிளாரிட்டியாக வரும். ஆமாம், ஹை குவாலிட்டியாக இருக்கும். இல்லை வீடியோ இருக்கும்போது உங்களோட அட்ரஸு கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துறேன். ரேட்டு மட்டும் நீங்கள் சொல்லிக்கோங்க. அது வண்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுனால ரேட்டு மட்டும் நீங்கள் சொல்லிக்கோங்க. தம்பி நல்லா பிடிச்சிக்கா. அவனா உட்காந்துவான். பெட்டு மட்டும் ஒரு 10 மணி நேரம் ஓடிட்டு செக் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் சாயந்தரம் ஒரு டைப் பண்ணேன். அப்போ வேலை வராது, செக் பண்ணுவீங்களா? நான் பார்த்துக்கிறேன். ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் போட்டு டைப் பண்ணிருக்கலாம். நம்மளுக்கு தேவையில்ல. ஏன்னா கட்ட மொத்தம் இல்லை, வாசரை பிரிவு அதெல்லாம் ஒன்றாகும். சரி. இறங்கி போடணும். இவ்வளோ கோயிலுக்கு பக்கமாக வந்துட்டோம். போகலாம். டயரு மக்காட்டு தந்து தெரிஞ்சால் பரவாயில்ல. தெரியறது இல்லை. எந்தளவுக்கு பிரேக் அடிக்கிறவங்க கூட தெரியாது அவனுக்கு. ஓகேன்பா, ஒரு வழியாக என் கோயிலுக்கு வந்தாச்சு. அப்படியே இருக்குது. போகும்போது அப்படியே ஆஃப் பண்ணா அவங்க வந்து சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம். அப்படியே நிறுத்திட்டு சாவி எடுத்துகிட்டு வந்துடும். வரைய சாமி கேட்குறியா? வாடா. என்பா எங்கள் அம்மன் கோயில் வந்து அழகாச்சி அம்மன்.
எலுமிச்சை மலை இருக்குதாப்பா? அண்ணனுக்கு வச்சுக்கிறேன் பாருங்க மேலே காயத்தில். காயத்தில் இருக்குது. வீலில் வச்சுட்டீங்களா? இன்னும் வீட்டில் வைக்கிறேன். கட்டிடவா? வீலுக்கு 4 வீலுக்கு ஸ்டேரிங் கிட்ட ஒன்று வைங்க. ரெண்டு கொடுத்துரு. ஸ்டேரிங் கிட்ட வைக்க முடியுமா? இன்னொன்று கொடுத்து ஓகேவா? வச்சாச்சு. அங்கங்கன்னா பிடிச்சிடும். அதெல்லாம் பக்தி அவருக்கு ஒரு வச்சாரு. அளவு குத்தம்பெல்லாம் அப்பா பெரிய விஷயம். சாமி கும்பிட கடவுளை. வாடா சாமி கும்பிட்றா. ஒரு பொறுத்தனை கொடுத்துட்டு டிரைவரா. போடுற காசு போடுற தடத்தில் 500 ரூபா. இதான்டா டிரைவரு. அவன் ஒரு மாமன் மச்சனா காசோட உரம்பரை போடு உரம்பரை. தேங்காய் உடைக்கலாம். தேங்காய் இருக்குதா? விடு எலுமிச்சை இது கழுப்புறம். பேப்பர் இல்லை கொண்டடா. பேப்பர் எடுத்துடா. குஞ்சு கையில் வச்சுட்டு இருக்கேன். நான் காற்றுல நம்ம தெரியுதானே? சோளத்தட்டு இருக்குது. அவன் உருவிட்டான் 4 தடவை. அது இருக்கிறவனா எலுமிச்சங்காய். இருக்கிறவனா எலுமிச்சங்காய். புல்லு அப்பா கொஞ்சம் பிடிக்கிறான். அப்பா கொஞ்சம் பிடிக்கிறேன். வாயை பிடிச்செல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறானே. சாமி இந்த நோடாடி. மண்டை கோலையாகறன்னு முதுமையில அடிச்சு போகிறாரா? அப்படி போகிறதாலே போ. ஏறுகுமார் அது அமைஞ்சி நீ ஏறி உட்கார. பிடிங்க. இவரை முன்ன பிடிங்க. நம்மள அந்த அளவுக்கு பெரிய ஓனர்லாம் இருக்க. நம்மளே உரமன் கூப்பிட காது கேட்காத உங்களுக்கு. ஆமாம், கோயிலை சுற்றணும். எங்கே செப்பல் போட்டு வரீங்க? போய் எப்படியாவது சுற்றிட்டு வரணும். இல்லை அப்படியே அதில் வெளியே போகலாம்ல. அது அப்படியே அவதியில் நிறுத்தி ஏரியா வண்டி கழுப்புற மீ போகுது. 2 வீலர்லாம் நிற்க முடியாது.
ஏய் முன்னாடி டூ வீலர் போக முடியாதுடா செல்லாம் இப்படி ஒரு வட்டை அடிச்சு இப்படியே திருப்பிக்கிங்க. எருமை இதில் போகணுடாங்கிற உள்ள முன்னா வண்டி நிற்காங்க எப்படி போகணும்? ஒரு 10 நிமிஷம் என்ன எல்லாம் போட்ட கலைஞ்சிரும். இந்த பைக்கு நிற்கிது சரி எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி வர முடியாது. அதனால வண்டி டூ வீலர் எடுத்துட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போனால் அப்படியே போய் அப்படி வந்து அதில் வெளியே போய் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அதான் அதுக்குள்ளே மூவ் பண்ணிருக்கலாம். சாட்டு கலப்பு சாட்டு கலப்பு சாட்டு கலப்பு. ஏய் நீ வண்டி எடுமுன்னா கழுப்புற முடிஞ்சு போச்சு நவுத்தியா. ஏய் நீ எடு நான் ரத்தத்தோடு கட்டிக்கும் போது எடுத்துகிட்டு போயிருவோம். அரா 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 கோயிந்தா கோயிந்தா கோயிந்தோ. அது அமைஞ்சிருங்க. சுத்தமாக அமைஞ்சு வா இப்போ அந்த பழமே தான் பேசுகிறேன். நாம் எதுவும் சொன்னால் கேட்க முடியாது. பஞ்சாபரம் தான் உனக்கு காலிட்டு வேலை ஆகி தரேன். இப்போ அங்கே ஊற்றுறாங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? ஏய் எடுத்து வந்து ஊர்றாடே. மாமா பொழுது கோயிலை நவகிரகத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். ஏங்க ஆமா போதுமாப்ல. யார் அடி ஆமாங்க ரெண்டுமே இருக்குங்கக்கா. ரெண்டுமே இருக்கலாம். இதே ஒருத்தாங்க. ஆமாங்க நான் காலி பிடிச்சேங்க. சிரிப்பு தான் எனக்கு வருது. ஓகேன்பா, ஒரு வேலையாக பூஜை போட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு பக்கமாக நெருங்கிட்டோம். மாப்பிள்ளை வேறு பாட்டு கற்று வேறு ஊர் கிளப்புறான். ஓகேன்பா, மாப்பிள்ளை வந்துட்டான். நம்ம ஊருக்கு புது லட்சுமி வந்துருச்சு. நம்ம வீட்டுக்கு போய் ரிவேஸ் வந்துரு. நம்ம வீட்டுக்கு வந்தோட தான் நம்ம வண்டியோட மதிப்பே கூடுது. ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. இன்றைய வீடியோ முடிஞ்சது. இனிமே என்ன ஃபீல்டு செக் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம் நண்பா.
இதை வேற தட்டி விட்டீங்களாடா. பின்ன கழிச்சு விட்டா தான் கீழே இறக்க முடியும். கழிச்சாமி அது மேல் இதில் போட தேவையில்லையாம்மா? இப்போ மேல் இதில் போட தேவையில்லையா? அது ஒரு மேலே லிமிட்டுக்கு மேலே நிற்காதில்ல, அப்புறம் லோடு கொடுத்துருக்கு மண்ணில் இறங்கணும். இல்லைம்மா அப்புறம் புல்லுங்க வந்து இங்கே கடிச்சிருச்சுனாமாம்மா, ரொம்ப ஒரு இடத்துல புளியாக இருந்துச்சுன்னா அப்புறம் மிஷின் லோடாக நிற்கல வண்டியில் ஒரு நைட்டு விட்டோம்னா ஃபுல்லாக கீழே போயிடும் மண்ணில். இதுக்கு கீழே இப்போ ஃபுல்லாக இறக்கிட்டா எவ்வளோ கீழே போகுது? ஓகேன்பா, அவ்வளோதான். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். பாய், டாட்டா. லோடு பிடிச்சி நிற்கும் வண்டி. ஓ, இதை கழிச்சுட்டு ஓடுறது தான் பெஸ்ட்டு. விட்டோம்னா கீழே நின்று கொடுக்குது. சரி, கொஞ்சம் தூக்கி நிறுத்துமா? இப்போ காட்டுக்கு வந்து தூக்கி நிறுத்து. நாளை கிலோ உண்டு இல்லை அப்பா. போதும். ஓகேன்பா, அவ்வளோதான். நம்ம என்ன சில்லற வேலை இருக்குது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து இனிமேல் ஃபீல்டு யாராச்சும் கூப்பிட்டானா போக வேண்டியதான்.